வாயை தொடங்க சிஎம் சார், கதறல் சவுண்ட் கேட்கலையா? அப்படின்னு சொன்னவங்களுக்கு சும்மா கதற விட்டாருங்க. அதாவது அவங்க வெப்பனை எடுத்து அவங்களே போட்டாங்க. சும்மா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, என்ன பேசவே மாட்டேங்கிறாரு, என்ன சட்டமன்றத்தில் இப்படியே இருக்காரு பொம்மை மாதிரி, வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசுனானுங்க. ரீல்ஸ் ஆச்சு, சினிமா டைலாக், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ஸ்கிரிப்ட் இருந்தாதான் பேசுவாரு, பிஜேபி பி டீம் அது இதுன்னு சொன்னானுங்க. சினிமா ஷூட்டிங் தான், டைரக்டர் ஒன்று தேவை. இப்போ அந்த டைரக்டராக நம்முடைய சபாநாயகர் இருக்கிறாரு, அசிஸ்டன்ட் டைரக்டராக அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், துணை சபாநாயகர் எல்லாம் இருக்கிறாங்க. மொத்தமா முடிச்சு விட்டாரு. அந்த டைலாக நான் சொன்னா அவ்வளவு மாசா இருக்குமான்னு தெரியல, அதனால அண்ணனே சொல்லுவாரு, கேளுங்க. ஒரே ஒரு குடும்பம் மட்டும் முக்கியம்னு சொல்றது நம்மளோட ஆட்சி அதிகார அரசியல் இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் முக்கியம்னு சொல்றதுதான் நம்ம அரசியல். இப்படி சட்டமன்றத்துல அண்ணன் நல்லா மாசா பேசி நல்லா மாஸ் மூமெண்டா டிவிக்கே போயிட்டு இருந்த கேப்ல நைட்டு ஒரு போஸ்ட், அத பார்த்துட்டு மாஸ் மூமெண்ட் கொஞ்சம் மசாலா மூமெண்டா மாறிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? இதெல்லாம் கொஞ்சம் நார்மலைஸா பண்ற மாதிரி தெரியுது. எதுக்கு இந்த பர்த்டே கொண்டாடுறீங்க? ஓகே, போஸ்ட் போடணுமான்னு தெரியல. சரி, அவங்க பர்சனல், அது எதுவும் சொல்லக்கூடாது. ஆனா இதை பார்த்து 5-6 பேர் கிளம்பிடுவானுங்களே, சிஎம் சாரே பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்ல பண்ணக்கூடிய ஆள் தான். ஏன்னா அண்ணன் அப்படியே மாஸ் டைலாக் பேசினாலும் இவங்களும் மாஸ் டைலாக் பேசாங்க. அந்த சட்டமன்ற மாஸ் டைலாக் வந்து சூப்பர் பக்காவா இருந்துச்சு. ஆனா இந்த மசாலா தான் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு விஷயம். அதனால இதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். பரவாயில்ல, நாங்க அவாய்ட் பண்ணிடுறோம். அண்ணியை மொத்தமாவே அவாய்ட் பண்றோம். டிவி கீழ இருந்து இந்த அண்ணி தேவையில்லைன்னு, தேவையில்லாத ஆணி தான் இந்த அண்ணி. கார்